ஜனவரி 8ஆம் தேதியோட நடப்பு நிகழ்வு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், நிகழ் நிதியாண்டில் பொருளாதாரம் எவ்வளோ வளர்ச்சி அடையும் மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்கன்னா 7.4%. அதே ஆர்பிஐ 7.3% வளர்ச்சி அடையும் கணித்துள்ளாங்க. செகண்ட் கொஷின், நான் முதல்வன் திட்டம். இந்த முதல்வன் திட்டத்து மூலிமா மாணவர்களுடைய திறனை மேம்படுத்தி வேலைவாய்ப்புகளை வழங்குறாங்க. தேர்ட் கொஷின், இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடாக வளரணும் அப்படின்னா இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதி அதிகரிக்கணும் அப்படின்னு சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஃபோர்த் கொஷின், இந்தியா கடற்படை நீண்ட தொலைவு பயண பயிற்சியில் ஈடுபட்டுள்ள கப்பல்கள் என்னென்ன கப்பல்கள்னா ஐஎன்எஸ் தீர், ஐஎன்எஸ் ஷர்துல், ஐஎன்எஸ் சுஜாதா. ஃபிஃப்த் கொஷின், அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை நடத்துறதுக்கு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா ஒரு குழு அமைச்சிருக்காரு. அது தப்புன்னு சொல்லிட்டு யஷ்வந்த் வர்மாவோட வக்கீல்கள்லாம் வாதாடினாங்க. ஆனால் அது சட்டப்படி தடை இல்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு அவையில் தீர்மானம் நிராகரிக்கப்பட்டால் மற்றொரு அவையில் நடவடிக்கைகளை தொடர முடியாது அல்லது தானாக செல்லாததாகிவிடும் என சட்டத்தையும் வெளிப்படையாக கூறப்படவில்லை. இப்போ மாநிலங்களவையில் தீர்மானம் நிராகரிச்சுட்டு மக்களவையில் ஒரு விசாரணை குழு அமைச்சிருக்காரு. ஸோ 2 அவையிலையும் ஒரே மாதிரி நடவடிக்கைகள் இருக்கணும் அப்படின்னு சட்டத்தில் வெளிப்படையாக கூறப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த் கொஷின், வன பாதுகாப்பு சட்டம் 1980 வனப்பாதுகாப்பு சட்டம் 1980 இயற்றியிருக்காங்க. அதில் திருத்தம் மேற்கொண்டு 2023 ஆகஸ்ட் மாதம் வன பாதுகாப்பு சட்டத்தின் பேரை வன அதிநியம்னு மாற்றியிருக்காங்க. இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சுற்றுலாத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா மாநிலங்கள் அவங்க எல்லைக்கு உட்பட்ட இடங்களில் அரசு இல்லாதவங்களை மரங்கள் செடிகள் வளர்க்க அனுமதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செவன்த் கொஷின், ஹாக்கி இந்தியா மகளிர் லீக் சாம்பியன் JSW சூர்மா கிளப்